Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற மாதிரியான நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். டோர்ல இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படினா டோர் வந்து இந்த சைடு அந்த சைடு மூவ் ஆகாம ஒரே இடத்துல ஸ்டிஃபா நிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்றதுக்காக தான் இந்த லாக் கொடுத்திருப்பாங்க. சப்போஸ் இந்த லாக் வந்து உங்களுடைய டோர்ல இல்ல அப்படினா வீட்ல காலியா இருக்கிற இந்த டூத் பேஸ்ட்டை இந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டிஃபா அடியில வச்சிட்டீங்க அப்படினா முன் பக்கமா திருப்பி இது வந்து பாத்தீங்கன்னா டோரை வந்து ஸ்டிஃபா ஒரே இடத்துல நிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாக் இல்லனா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி டோருடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த வால்ஸில் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அது உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த டோரில் இல்லை அப்படின்னா நம்ம வாட்டர் கேனில் வாங்கியிருப்போம் இல்லையா, அதோடைய லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடில் லைட்டாக வந்து ஃபெவிக்விக் இல்லைனா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் டோரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த வால்ஸில் இடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற சிசர் வந்து பார்த்திங்கன்னா நாளாக அதோடைய ஷார்ப்னஸ் வந்து கம்மியான மாதிரி ஆகிடும். அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த சால்ட்டுடைய அந்த ஜாடியில் உள்ளே விட்டுட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி மூமெண்ட்டு கொடுங்க. நம்ம எப்போவுமே சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுற மாதிரியே நம்ம அதே மாதிரி அந்த ஜாடி உள்ளே விட்டுட்டு அந்த சால்ட்டில் வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த சிசரில் நல்ல வந்து ஷார்ப்னஸ் வந்துடும். எப்போல்லாம் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் ஒரு கத்தியை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா மாதக்கணக்கானதுக்கப்புறமா அதை எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக துரும் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதோடைய பாலிஷும் வந்து பார்த்திங்கன்னா போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி விராப் பண்ணிவிடுங்க. விராப் பண்ணிவிட்டு வச்சுட்டு நீங்கள் மாதக்கணக்கு இல்லை வருஷக்கணக்கானதுக்கப்புறமா எடுத்து பார்த்தாலும் கொஞ்சம் கூட துரும் பிடிக்காமல் நல்லா அந்த பாலிஷும் போகாமல் புதுசு போல் அப்படியே இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம இந்த மாதிரி விராப் பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் சேஃபாக வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலில் அந்த வாட்டருடைய ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்துக்கலாம். லைட்டாக வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். இதில் எந்த விதமான லிக்விடும் சேர்க்க தேவையில்லை. லிட்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குலுக்கிறப்போ அதில் உள்ளே இருக்கிற அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த லெமனும் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹாட் வாட்டர் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா வந்து குலுக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். அதே மாதிரி அந்த வாட்டருடைய ஸ்மெல் வந்து நமக்கு சுத்தமாக வரவே வராது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். எந்த விதமான லிக்விடும் நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாட்டர் பாட்டிலில் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகிறப்போ சம்டைம்ஸ் வந்து ஹேண்ட்பேக்லலாம் பார்த்திங்கன்னா லீக் ஆகும். அதனால் நம்ம வச்சிருக்கிற மற்ற பொருளும் பார்த்திங்கன்னா ஈரமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூனுடைய அந்த டாப் சைடில் மட்டும் கார்னரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண இந்த பலூனை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சுருட்டிட்டு அந்த கார்னரில் நம்ம நல்லா டைட்டாக வந்து போட்டு விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி வந்து நமக்கு லீக் ஆகவே ஆகாது. நல்லா வந்து டைட்டாக ஃபிட்டிங்காக வந்து அந்த லிட் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரப்பர் பேண்ட் போடுறத விட இந்த மாதிரி பலூன் போடுறப்போ நல்லா வந்து ஒரு திக்னஸ் இருக்கிறதுனால நல்லா வந்து டைட்டாக ஃபிட் ஆகிடும். கொஞ்சம் கூட தண்ணி வந்து நமக்கு லீக் ஆகவே ஆகாது. நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க் எல்லாத்துக்குமே இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு போகிற எந்த ஒரு பொருளும் லீக் ஆகவே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலையும் கொஞ்சமாக சாப்பாடு அரிசியும் போட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மாதக்கணக்கு இல்லை வருஷக்கணக்கானாலும் அந்த பேட் ஸ்மெல் நமக்கு வரவே வராது. எப்போ தேவையோ அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பொருளை கொட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போடுறப்போ அந்த மூக்குக்கு மேலே இந்த கார்னரில் இருக்கிற இந்த சைடில் நமக்கு ஒரு விதமான எரிச்சல் வரும், அலர்ஜி வரும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீங்கி போன மாதிரி ஆகிடும். அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா கருத்து போன மாதிரி ஒரு மாதிரி அடையாளம் விழுந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போல்லாம் ஸ்பெக்ஸ் போடுறீங்களோ அப்போல்லாம் வந்து லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த மாதிரி எந்த விதமான அடையாளமோ எரிச்சலோ எந்த விதமான புண்ணும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அலுமினியம் ஃபாயில் பேப்பரை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதிலேருந்து கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கம்ஃபர்ட்டை லைட்டாக வந்து இந்த சால்ட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு டூத் ஸ்டிக் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி குத்தி விட்டு நல்லா ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம போடுறப்போ நம்ம உள்ளே சேர்த்துருக்கிற அந்த பொருளெல்லாம் வந்து கரைஞ்சி வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த உருண்டையும் உள்ளே போட்டுடலாம். இப்போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்விடையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் துணியெல்லாம் துவைச்சி பாருங்கள். துணி வந்து நல்ல பளிச்சுன்னு நல்லா புதுசு போல் ஆகிடும். எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நல்லா வந்து சுத்தமாகிடும். அதே மாதிரி கலர் துணியோட நீங்கள் ஒயிட் கிளாத்தும் நீங்கள் சேர்த்து கூட போடலாம். ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் கூட சாயம் ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் கிளாத்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ கையில் துவைக்கும் போது எந்த அளவுக்கு நல்ல புதுசு போல் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். நான் இப்போ பாருங்கள், பசங்களுடைய துணியை தான் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து சாயம் போகிற துணிகள் தான். ஆனால் ஒன்றோடு ஒன்று அந்த கலர் ஒட்டாமல் நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குது. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கையில் துவைக்கிறதா இருந்தால் கூட இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஒரு மண்சட்டி கடாய் எடுத்திருக்கேன். அதில் கடுகு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்போ டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை, நல்ல பழமான தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பெப்பரும் ஜீரகத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு தடவை பிரட்டி விட்டுக்கலாம். இப்போது அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து அந்த மசாலாவோட சேர்த்து திருப்பி போட்டுருங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, குயிக்காக முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் டிப் தான் பார்க்க போகிறோம். நம்ம வாங்குகிற ஸ்வீட் ஸ்நாக்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாட்டம் சைடில் இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க்கர் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. கோடு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கோடு போட்டதுக்கப்புறமா ஒரு கத்தியை சூடுபடுத்தி கரெக்டாக நம்ம கோடு போட்டு அந்த இடத்துல வச்சு 2 சைடுமே சென்டரில் அப்படியே வச்சு நம்ம கத்தியை லைட்டாக சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஆனால் கட் பண்ணும்போது பார்த்து கவனமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது 2 பார்ட்டாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போது இதோடைய பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கத்தியுடைய அந்த ஷார்ப்பான அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக போடுங்க, ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது. சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. ஆணி அடிக்காமல் நம்ம ரொம்பவே சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி ஆன்லைன்லலாம் காசு கொடுத்து ஆர்கனைசர் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. தூக்கி போடக்கூடிய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ரொம்பவே சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோ. இப்போ பாக்ஸில் பாட்டம் சைடில் ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு. சைடில் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் இல்லைனா ஃபெவிக்விக்கை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சாதாரண கம்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஒட்டாது. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக கலண்டு வராமல் இருக்கும், நல்லா ஒட்டிக்கும்.
ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசர் தாங்க இது. நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போய் சிங்கில் டேப்புக்கு பக்கத்தில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ண உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து கேப் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ஹோல்ஸ்லாம் நல்லா விசிபிளாக தெரியுது. இதில் வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர், ஸ்பாஞ்ச் தான் நம்ம வைக்க போகிறோம். பாத்திரம்லாம் கழுவிட்டு அந்த ஸ்க்ரப்பரையும் ஸ்பாஞ்சையும் அந்த பாக்ஸ்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சோப்பு மேலே தண்ணி படப்பட அது கொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி வைக்கிறப்போ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வைக்கிற அந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக நல்லா வந்து வடிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இன்னொரு பாட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சாதாரணமாக கிச்சனில் ஒரு ஓரத்தில் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண மசாலாவுடைய மிச்சத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு டக்குன்னு அவசரமாக தேவைப்படுறப்போ நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடிக்கடி வச்சுட்டு தேடக்கூடிய பொருள்கள், அதாவது சிசர், மார்க்கர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட அதில் பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங்.